படம் பார்க்காதீங்கண்ணா, அழுதுதானே வெளியே வருவீங்க. படம் சூப்பராக இருக்குதுண்ணா. ஆமாண்ணா, அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் இருக்கா? அசல் சென்டிமெண்ட். இது வந்து சூரிய படம் இல்லை, ராஜ்கிரண் படம் நடுவில் மட்டும் அப்படி இருந்துச்சு. சூரியக்கு பதிலாக ராஜ்கிரண் மாதிரி தோணுச்சு. ஆனால் சூரிய நல்லா பண்ணியிருந்தாரு, எல்லாம் நல்லா இருக்குண்ணா. அழுந்து தானே வெளியே வந்து பாதியில் வந்துட்டுண்ணா. ஒரு மாதிரி அழு வச்சுட்டாங்க, ஆட்டோமேட்டிக் கண் தெளிவு தரன்னு வருது. பா முடியலப்பா. எனக்கு தெரிஞ்சு வேறு லெவல். சூரிக்கு அடுத்த கட்டத்தான படம்னா இந்த படம் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டான சீன்லலாம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி கொட்டுக்காலின்னு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இவருக்கு அந்த படம்லாம் செட் ஆகுது. இந்த மாதிரி படங்கள் வந்து அவருக்கு சூப்பராகவே செட் ஆகுது. நம்ம ரஜினி முருகனில் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பார்த்துருப்போம், அந்த கடைக்குட்டி சிங்கம். அந்த இதெல்லாம் கிளைமேக்ஸில் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் கிளைமேக்ஸில் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்க் இருக்கும். அந்த ஆர்க்கை வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் நிறைய அழுந்துட்டு வருவீங்க. அதான் தேட்டரை விட்டு வெளியே வரும்போது ஒவ்வொருத்தரையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆக மாட்டீங்க. அந்த அக்கா, அந்த தம்பி எதையுமே கனெக்ட் ஆக மாட்டீங்க. ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்துக்கு அப்புறமேட்டு எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆயிடுவோம். ஒவ்வொருத்தரும் பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, அதெல்லாம் பிரச்சனையாக வந்திருக்கும். ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கணும், ஓவராலாக செம்மையாக இருக்குண்ணா. இது வந்து ஃபேமிலி மூவி. மாமன் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. மாமாவை பற்றி தான், மாமாவோட சென்டிமெண்ட் தான். படம் செம்மையாக இருக்குண்ணா, மிரட்டி விட்டார். ஆமாண்ணா, ஒரு சீனுக்கு மேலே நிறையா இதில் வந்து இந்த ஆக்ஷன் மூவிக்கு தான் சீட்டில் உட்கார முடியாது, நுனி சீட்டில் உட்காந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இதில் வந்து என்னால் உட்காரவே முடியல, கண்ணை தொடச்சிக்கிட்டே இருக்குது. அது போல் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு எல்லா சீன்லையுமே ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் அழுவ வைக்கிறாங்க, செகண்ட் ஹாஃப்லேயும் அழுவ வைக்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே அழுவ வைக்கிறாங்க. மாமா, நானும் தாய் மாமனாக இருக்கிறேன், அதனால் நிறைய இடத்துல அழுவ வச்சிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சுண்ணா. கடைசியில் அந்த ராஜ்கிரண் சீன் வந்து எனக்கு பர்சனலாக நடந்துச்சு அந்த மாதிரி. அதனால் என்னால் சத்தியமாக முடியல, ஒன்றுமே முடியல. அந்த சீன்லாம் எந்திரிச்சிட்டேன், நான் சீட்டை விட்டு எந்திரிச்சே வந்துட்டேன். அந்த அளவுக்கு அழுவ வச்சு செம்மையாக இருந்துச்சு. இல்லை, சென்டிமெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் ராஜ்கிரண் அந்த அவங்க பாண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சூரியோட அவங்க தான் ஹீரோ மாதிரி தெரியுறாங்க. அந்த கடைசியில் அவங்களுக்கு ஒரு ஆர்க்கு ஒன்று முடியும். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஹிண்ட்டு கொடுத்துட்டே வருவாங்க. பட்டு ஃபைனலில் வந்து வேறு லெவலில் முடிச்சு வச்சுருப்பாங்க. அது இவங்கள மாதிரி அந்த மெயின் ஹீரோ மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா அது கிரிஞ்சாக இருக்கும், கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிருந்தா. பட் ராஜ்கிரனுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து சூப்பராக கொடுத்து வச்சுக்கிறேன். சூரியோட ஒன்லைன் மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு டேரக்டர் டெவலப் பண்ணியிருக்காரு. டேரக்டரோட பையன் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த சின்ன பையனே டேரக்டரோட பையன் தான். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கான். அவனுக்கு நல்லாவே வருது, அவனுக்கு அந்த காமெடியும் நல்லா வருது. அவனை சீரியஸும் அவன் ஒரு இடத்துல ஒரு இதாக மாறுவான். ஏன்னா இந்த படத்து பேரே மாறுவான் அவன். அப்போ அவனுக்கு புரியும். அது ஒரு மாதிரி சூப்பராக முடிச்சிருக்கேன். கிளைமேக்ஸில் வேறு லெவலில் இருக்குது. இதுதான் பெரிய கம்பேக். நம்ம கொட்டுக்காளியெல்லாம் நான் லிஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா படம் பார்த்து நிறைய பேர் வெறுத்து தான் போனாங்க. அது ஒரு ஓடிடி மெட்டீரியல். அதை தேட்டரில் விட்டு அவரை சூரி மேலே அந்த மரியாதையை குறைச்சி வச்சுருந்தாங்க. இதில் சூப்பராக ஏற்றி வச்சுருக்கேன். இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே சென்டிமெண்ட் மட்டும்தான். ஃபஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் சென்டிமெண்ட்டு தான். நம்ம சில இடத்துல மட்டும்தான் லைட்டாக சிரிப்போம், அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாக அழுந்துக்கிட்டு வர்றது தான். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டவல் எடுத்துகிட்டு தான் வந்து ஒவ்வொருத்தரையும் கண்ணு தண்ணி தொடச்சிட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்கும். ஆனால் சில இடத்துல வந்து லேக் ஆகிறதுக்கு காரணம் அது சில இதை அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் லேக் மாதிரி தெரியும். மற்றபடி படம் சூப்பர் படம். இந்த படத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாங்க. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு அக்கா, தங்கச்சி அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்கன்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த கேரக்டர் பண்ணலன்னா அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர். மியூசிக்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஃபஸ்ட்டு பாட்டெலாம் அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சிடுறாங்க. செகண்ட் ஹாஃப் எல்லாம் சென்டிமெண்ட் மட்டும் தான், ஃபுல்லாகவே சென்டிமெண்ட் தான். இன்டர்வலே சென்டிமெண்ட்டில் தான் முடியும். அது சூப்பராக இருக்குது. வேறு 10க்கு நான் 10 அடக்க விரும்பல. இது ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபும் அடக்கிறதுக்கு நான் விரும்பல. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக உட்காந்து என்டர்டெயின்மெண்ட். அவருக்கு மார்ஸ் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அது அடுத்தடுத்த படங்களில் வைக்கலாம். இந்த படத்துக்கு அது தேவையில்லை. இந்த படத்துக்கு இல்லை லீடெல்லாம் இதோட முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பர் மூவி, ஃபேமிலி மூவி. கண்டிப்பாக உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இல்லை, அவருக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறமேட்டு நம்ம விலங்குலாம் பார்த்துருப்போம். ரொம்ப
அந்த கிச்சா மேலாம் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி ப்ரூஸ்லின்னு ஒரு படம் எடுத்தார், அதெல்லாம் சூற மொக்க தான். பட் இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் செலக்ட் பண்ணி அவர் எடுத்தாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். வில்லெல்லாம் இல்லை, வில்லன்னு இவங்களே தான், அவங்கவுங்களே தான் வில்ல. அதனால் வில்லன் தனியாலாம் இல்லை. இல்லை என்னது கரெக்டாக போணுச்சுண்ணா, கரெக்டாக போனிச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு காமெடி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நடக்க முடியாமல் பாவம் சூரி திணறிட்டார். ஃபஸ்ட் டைம் நடக்க முடியாமல் ஒரு ஆக்டிங் பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல படமாக இருக்கு. சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாண்டி மற்ற எல்லாரும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அழுந்துட்டு தான் வெளியே வருவீங்க. இப்பயும் சொல்கிறேன், இந்த படம் நல்லா இருந்துச்சு. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்படி மாமா சென்டிமெண்ட் போய் நினச்சேன். மாமாவும் போணுச்சு, ஃபேமிலி ஆடியன்ஸ் போணுச்சு, லவ்வாகவும் போணுச்சு, எல்லாமே சூப்பராக போணுச்சு. சூரிக்கு லவ் சீன்ஸ்லாம் இருக்கா? நல்லா இருந்துச்சு. லவ் சீன்ஸு, அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தார் இதெல்லாம். என்ன சொல்ல வராங்க படத்தில்? ஃபேமிலி படம், லவ்லாம் படிச்சிட்டாங்க. லவ் பண்ணுங்க உண்மையாக பாங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. 10 ரேட்டிங்லாம் இல்லை, படம் சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோதான். ரேட்டிங்லாம் இல்லை, படம் நல்லா இருக்குது, நெருக்குது. சூரியோட காமெடியை தான் படத்தில் பார்க்க முடியும். காமெடிலாம் இருக்குது இல்லைண்ணா, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. சூர்யா வந்து காமெடியனாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்க்குறது செம்மையாக இருக்குது. அவர் இனிமேல் காமெடியனே சொல்ல முடியாது. இதுக்கு மேலே அவர் காமெடியனாக நடித்தாலும் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சத்தியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா படம் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். சூரிக்கு அந்த ஹீரோயின் ஐஸ்வர்யா செட் ஆயிருக்காங்களா அந்த பாண்டி? 2 பேரும் செட் ஆகிருக்காங்கண்ணா. நல்லா இருக்கு. செட் ஆகிருக்காங்க. இதில் மேஜராக என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒய்ஃப் வந்து ஃபேமிலியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றது தான். நம்ம எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அட்டென்ஷனை கரெக்டாக, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கொடுக்க வேண்டிய அட்டென்ஷனை கரெக்டாக கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்றது தான். சம்மருக்கு நல்ல படமாக இருக்குமா? செம்ம படம்ண்ணா, சத்தியமாலுமே ஓட்டலாண்ணா, நல்லா ஓட்டலாண்ணா. ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ், வரக்குள்ளே எல்லோரும் ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அழுவு வச்சுட்டே இருப்பாங்க, குளிக்கிறதுக்கு இல்லை டவல், அழுவு வச்சுட்டே இருப்பாங்க. டவலை நினச்சி புளிஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், அந்த அளவுக்கு அழுவு வைக்கலாம்ண்ணா. சத்தியமாக வேறு லெவல் படம். 10க்கு ரேட்டிங் இதெல்லாம் இந்த படத்தெல்லாம் 10க்குள்ளே அடக்காதீங்கண்ணா. இதெல்லாம் ரேட்டிங்கே வைக்காதீங்கண்ணா, சத்தியமாலுமே. இதெல்லாம் 10க்கு அப்போது தானே. 100க்கு 200 கொடுக்கலாம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? சொல்கிறவன் சொல்லிட்டு தானே இருப்பான். அதெல்லாம் பசியில் போகிறவங்க சொல்லிட்டு தான் போவாங்க. நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாம் ஃபேமிலியில் இருக்க மாட்டாங்க, ஃபேமிலி லவ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. கண்டிப்பாக ஃபேமிலி லவ் பண்ணுறவங்களாம் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அழுந்துகிட்டே தான் இருக்கணும். செம்ம படம் தான், எல்லாருமே பாருங்கள். ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலி படம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாமே பிடிச்சிருங்க. சில இடத்துல வந்து இல்லை ப்ரோ, சில இடத்துல கொஞ்சம் லேக் ப்ரோ. ஆனால் மற்ற இடத்துல சூப்பராக கலக்கிட்டாங்க. சூரி தாங்க ப்ரோ. சூரியும் அவங்க அக்காவை நடித்தாங்களா, அவங்க தாங்க ப்ரோ. அவர் கடைசியில் ஒரு கலக்குன்னு கலக்கிட்டார். அவனும் சூப்பராக நடிச்சிட்டாங்க. எல்லாமே எல்லா இடத்துலையும் இல்லை படமாக வாழ்க்கை அழுதுட்டாங்க ப்ரோ. ஃபீல் குட் படம் ப்ரோ. ஃபீல் குட் படம் ப்ரோ. வில்லேஜுக்கு போயிட்டு அந்த ஃபீல். இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் தவிர்த்து மற்ற பசங்களுக்கெல்லாம் படம் பிடிக்குமா? 90 கிட்ஸுக்கு பிடிக்கும், அந்த 2K கிட்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரில.